அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். ஒரு அப்பா ரொம்ப முக்கியமான ஏதோ அவருடைய அலுவலக பணியை பார்த்துட்ருக்கிறார். அப்போ அவருடைய பையன் சும்மா போயிட்டு அவங்க அப்பா கிட்ட அது இதுன்னு கேள்விகளை கேட்டுட்டு சந்தேகம் கேட்டுட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கலாம். அவரும் சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்னால முடியலை. ஏன்னா அவருக்கு அந்த பணி ரொம்ப முக்கியம். அதை எந்த தொந்தரவும் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்போது குழந்தை இல்லையா, அது சந்தேகம் கேட்க தானே செய்யும். ஏதாவது ஒரு கேள்வி கேட்க தானே செய்யும். ஏப்பா மரம் ஆடுதுங்குது, ஏப்பா ரயில் ஓடுதுங்கப்பா, குழந்தை தானே, எல்லா கேள்வியும் கேட்க தானே செய்யும். அப்போது அந்த குழந்தைகிட்ட என்ன பண்ணுறாரு இவங்க அப்பா, தொந்தரவு பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு உலக வரைபடத்தை எடுத்து சின்னதாக பீசஸாக கட் பண்ணி அந்த பையன்கிட்ட கொடுத்து, கண்ணா இதை சரியாக நீ ஒட்டிட்டு வா அப்படின்னு கொடுக்குறார். கண்டிப்பாக அது எப்படியும் குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது ஆகும்னு அவருக்கு தெரியும். சரின்னு அவங்ககிட்ட கொடுத்து ஒரு வேலையை பார்க்க போகிறார். ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, பையன் ஒட்டிட்டு அப்பாட்ட கொடுத்துட்டான். அவருக்கு ஆச்சரியம் தாழலை. என்னடா கண்ணா, எப்படிம்மா இதை பண்ணின அப்படின்னு கேட்டாராம். அப்பா, இதுக்கு பின்னாடி ஒரு மனுஷனோட முகம் இருந்துச்சுப்பா, நான் மனுஷனை சரி பண்ணினேன், உலக வரைபடம் சரியாயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னானுங்களாம். எவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்களா. ஒரு மனிதன் சரியானா உலகமும் சரியாகும். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனுஷனும் நம்ம சரியாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகமும் சரியாக இருக்குங்க. அப்படிதானே? சரிதானே நான் சொல்கிறது? உங்கள் கருத்து என்ன இதில்? யோசிங்க. விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.